வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பெரிய பிரச்சனையிலிருந்து ராஜியை காப்பாற்றி கூட்டிட்டு வர்ற கதிர் தன்னோட நிலையை மட்டும் இல்லை, தன்னோட காதலையும் ராஜிக்கு புரிய வைக்கிறாரு. ரெண்டு பேரும் காரில் வந்துட்டு இருக்க. சரி, காலையில் என்னை கிரவுண்டு கூட்டிகிட்டு போகிறதுல உனக்கு அப்படி என்ன விருப்பம்னு ராஜி கேட்க, நீ பிராக்டிஸ் பண்ண நீ போலீஸ் ஆயிடுவேன்னு நினைக்கும் போது இங்க உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும்ல. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்க கனவை எட்டி பிடிக்க வேண்டாமா அப்படின்னு கதிர் ஒத்த வார்த்தையில அவரோட மொத்த காதலையும் சொல்லிட, ராஜி அப்படியே திடுக்கிட்டு திகைச்சு போய் பாக்குறாங்க. நான் உனக்கு அவ்வளவு பிடிச்சவளா? அந்த அளவுக்கு உன் மனசுல எனக்கு இடம் கொடுத்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆனந்த அதிர்ச்சியில பார்க்க, கதிர் அவரோட ட்ரேட்மார்க் புன்னகையோட காரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ராஜி நம்ப முடியாம, ஏய் கடைசியா நீ என்ன சொன்னேன்னு கேட்க, அது கடைசியா ஏய் ரொம்பலாம் அலட்டிக்காத, ஒழுங்கா படிச்சு பிராக்டிஸ் பண்ணி போலீஸ் ஆகிற வழியை பாரு அப்படின்னு சொன்னேன். இப்படிலாம் டான்ஸ் ஆட போகாதன்னு சொன்னேன் அப்படின்னு கதிர் சொல்ல, இல்ல நீ வேற ஏதோ சொன்ன அப்படின்னு ராஜி கேட்க, வேற ஏதோனா என்ன சொன்ன அப்படின்னு கதிர் கேட்க, நமக்கு பிடிச்சவங்க நீ ஏதோ சொன்ன அப்படின்னு கதிர் ரொம்ப ஆர்வமா கேட்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜியை சுத்தி இருக்கிற காத்து அப்படியே மெல்லிசையா மாறிடுது. அவங்க சந்தோஷத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்கார்ந்துருக்க கதிர் ஒரு மென்மையான புன்னகையோட அப்படியே திரும்பி வண்டியை ஓட்டுறாரு. ராஜி சந்தோஷத்துல சிரிச்சிட்டு இருக்க கதிர் திரும்பி திரும்பி பார்த்துட்டு, என்ன லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. ராஜி அவங்களோட இனிமையான கனவுல இருந்து விடுபட்டு, என்ன லூசு மாதிரி சிரிக்கிறேனா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு கதிர் சொல்ல, இப்ப ராஜி சண்டை போடுற மூட்ல எல்லாம் இல்ல, பரவாயில்லன்னு தோலை குலுக்குறாங்க. என் லைஃப் முழுக்க சந்தோஷப்படுற மாதிரி நீ இன்னைக்கு நடந்துக்கிற, அதனால நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ அப்படிங்கிற ராஜி சந்தோஷத்துல சிரிக்கிறாங்க. அவங்க கதிரையே சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. கதிர் பேசுறது அவங்க மனசுக்கும் ஏன் ஆத்மாவுக்குமே ஆனந்தத்தை கொடுக்க, ஏதாவது பேசலாம்லன்னு கேக்குறாங்க. நீ தூங்குன்னு கதிர் சொல்ல, தூங்குறதா நான் மாட்டேன் பாங்குறாங்க ராஜு. ஏய் பேசாம தூங்குன்னு கதிர் சொல்ல ராஜி சிரிக்கிறாங்க. நான் சேஃபா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன்னு கதிர் சொல்ல, நீ பத்திரமா கூட்டிட்டு போவேன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு ராஜு சொல்லிட்டு அவரையே பார்த்துட்டு இருக்க. சரி, அதுக்கு மேல ஓ இஷ்டம் அப்படின்னு அவரு கார் ஓட்டுறதுல கவனமாக ராஜி அவரை சைட் அடிச்சு ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு இடத்துல கார் நிக்க ரெண்டு பேரும் டீ குடிக்கிறாங்க. ராஜி டீயை முழுங்கிறத விட அவங்க கண்ணாலேயே பார்த்து கதிரை தான் அதிகமா முழுங்கிட்டு இருக்காங்க. கதிரால உண்மையிலேயே ராஜியோட பார்வையை தாங்கிக்கவே முடியல. அவங்களோட கண்களை நேருக்கு நேரா பார்க்க முடியாம அவர் தான் கஷ்டப்படுறாரு. தன்னை சமாளிச்சுக்க அவரு திரும்பி நின்று ரகசியமா சிரிச்சுக்கிட்டாலும் கஷ்டப்பட்டு ராஜி முன்னாடி நார்மலான ஃபேஸை தான் காமிக்கிறாரு. ஒரு நிமிஷம் இரு, இதோ வந்துடுற அப்படின்னு கதிர் அந்த பக்கம் போக ராஜிக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வருது. அவங்களோட சந்தோஷமான மொமெண்ட்ஸை மீனா கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சு குன்னக்குடியில இருக்க மீனாவுக்கு கால் பண்றாங்க. ஆனா மீனா அசந்து தூங்க செந்தில் தான் ஏய்னு எழுந்து உட்கார்ந்துட்டு, மீனா ஏதோ சத்தம் கேக்குது பாருங்கிறாரு. பயங்கர சத்தமா இருக்குது, என்னடி இது, ஏய் காதே வலிக்குதுன்னு அவரு தூக்கத்துல புலம்பிட்டு இருக்க மீனா இன்னும் கண்ணை திறக்க முடியாம தலைவணி கடியில கையை விட்டு எடுத்துக்கிட்டு, பதறாதீங்க என் போன் தான் அப்படிங்கிறாங்க. அவங்களும் எழுந்து உட்கார, போனா தூங்குற நேரத்துல எதுக்கு இம்புட்டு சவுண்டு வைக்கிற அப்படின்னு அவரு தூக்கத்துல புலம்பிக்கிட்டு இருக்க, ஐயோ யார் இது இந்த நேரத்துல போன் பண்றா அப்படிங்கிற மீனா போன் எடுத்து பார்த்துட்டு, இவ எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்றா அப்படின்னு யோசிக்க, மணி என்னாச்சுன்னு கேக்குறாரு செந்தில். 1:30 மணின்னு மீனா சொல்ல, 1:30 மணியா, யாரு 1:30 மணிக்கு உனக்கு போன் பண்றது அப்படின்னு செந்தில் கேட்டுட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, எதுக்காக இந்த டைம்ல கூப்பிடுறான்னு தெரியலையே அப்படின்னு நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு எடுத்து கேட்போம் அப்படின்னு கால் ஆன் பண்ணி காதுல வைக்கிறாங்க மீனா. செந்தில் யாருன்னு மறுபடியும் கேட்க வர்றவர் அவங்க பேச ஆரம்பிக்கவும் நிறுத்திக்கிறாரு. இவங்க ஹலோ, என்ன இந்த டைம்ல போன் பண்ணிருக்கன்னு மீனா கேட்க, அக்கா தூங்கிட்டு இருந்தீங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு ராஜு கேட்க, டைனோசர் அளவுக்கு வாயை திறந்து கொட்டாவி விட்டுட்டு இருக்காரு செந்தில். மீனாவும் அனகொண்டா சைஸ்ல ஒரு ஹாஃப் கொட்டாவியை விட்டுட்டு, டிஸ்டர்ப் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே செந்திலோட கொட்டாவி இன்னும் முடியாம டிராகனோட ஃபயர் மாதிரி போய்கிட்டே இருக்க அப்படின்னு சலிச்சு பாக்குறாங்க. இங்க உட்காந்து பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு போர்வையை விலக்கிட்டு அவங்க எந்திரிக்க போக, மீனா எங்க போறேன்னு கேக்குறாரு செந்தில். ஒரு நிமிஷம் இருன்னு போன்ல சொல்லிட்டு, என்ன கேக்குறிய அப்படிங்கிறாங்க மீனா. இல்ல எங்க போறேன்னு கேக்குறேன் அப்படின்னு செந்தில் கேட்க, வெளியே என்ன கைய காட்டுறாங்க மீனா. ஏன் அப்படின்னு செந்தில் கேட்க, போன் பேசதாங்கிறாங்க மீனா. இந்த நேரத்துல யார் உனக்கு போன் பண்றது, காட்டு
அப்படின்னு அவரு மொபைலை வாங்க போக சொல்லுன்னு அவங்க கையில ஒரு அடி வைக்கிறாங்க மீனா. கையை விடுக்குன்னு இழுத்துக்கிறவரு, என்ன மீனா இதுக்கு போய் அடிக்கிற? காலையில பேசுங்கிறாரு செந்தில். இப்ப நான் போன் பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மீனா கேட்க, மறுபடியும் ஒரு கொட்டாவியை விட்டுட்டு இங்க இருந்தே பேசு அப்படின்னு அடுத்த கொட்டாவியை விட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு. இங்க பேசினா உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும், நீங்க தூங்குங்க, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு மீனா வெளியே போக அவரும் போர்வையை உதறிட்டு, ஏய் என்ன இவ சொல்ல சொல்ல போய்கிட்டே இருக்கா அப்படின்னு அங்க பிரதர்ஷன மாதிரி ஒரு பொருள் புரண்டு பெட்டை விட்டு கீழே இறங்குறாரு செந்தில். மீனா கதவை திறந்துட்டு வெளியில வர, ஏய் மீனா அப்படின்னு கத்திக்கிட்டு செந்தில் வெளியில வர, கதவு வெளிப்பக்கம் தாளிட்டு இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு திறக்க முடியாம போக, 1:30 மணிக்கு யார் இவளுக்கு போன் பண்றா அப்படிங்கிற செந்தில் மறுபடியும் கதவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாமான்னு பார்த்துட்டு, வேண்டாம் வேண்டாம், ஏதாவது கேட்டோம்னா அப்புறம் சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும், ஆஹா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் பெட்டுக்கு போறாரு. வெளியே வர்ற மீனா அதுக்குள்ள காம்படிஷன் முடிஞ்சிருச்சான்னு கேட்க, ஆஹா இல்லக்காங்கிறாங்க ராஜி. இல்லையா அப்படிங்கிற மீனா, காம்படிஷன் முடியாமலே கிளம்பிட்டியான்னு கேக்குறாங்க. ராஜி அமைதியாவே இருக்க, பிரைஸோட தான் வருவேன்னு சொன்ன அப்படின்னு மீனா கேட்க, அது ஒரு பெரிய கதைக்கா, எல்லாத்தையும் விலாவாரியா வந்து சொல்றேங்கிறாங்க ராஜி. பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல அப்படின்னு மீனா கேட்க, ஆஹா இல்லக்கா அப்படிங்கிற ராஜி தயங்கிட்டு, அக்கா அப்படிங்கிறாங்க, உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு தயங்கிக்கிட்டு இருக்க, என்ன ராஜிங்கிறாங்க மீனா. கதிர் என்கிட்ட ஒன்னு சொன்னா அப்படின்னு ராஜி சொல்ல, இங்க தூக்க கலக்கத்துல இருக்க மீனா, புரியல ராஜிங்கிறாங்க. நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா இல்ல கதிர் ஏதாவது என்கிட்ட சொல்லணுமான்னு மீனா கேக்குறாங்க. ஆஹா கதிர் என்கிட்ட ஒன்னு சொன்னா, அத நான் உங்ககிட்ட சொல்லணும், வீட்டுக்கு வந்து கூட சொல்லிக்கலாம் தான், ஆனா மனசுல வச்சுக்க முடியலன்னு ராஜி பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க, முதல்ல விஷயத்த சொல்லுங்கிறாங்க மீனா. அக்கா அப்படின்னு ராஜி தயங்கிட்டு இருக்க, சொல்லு ராஜி அப்படின்னு மீனா கேட்க, ரொம்ப நாளா நீங்க ஆசைப்பட்டது நடந்துருச்சு அப்படின்னு ராஜி சொல்ல, மீனா இன்னும் புரியாம, ஏய் நான் என்னடி சொன்னேங்கிறாங்க. கதிர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கல்ல அப்படின்னு ராஜி சொல்ல, நானா அப்படிங்கிறாங்க மீனா. ஆமாக்கா, என்னை பத்தி அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கல்ல அப்படின்னு ராஜி சொல்ல, ராஜி பாதி தூக்கத்துல இருக்கேன், கண்ணை கூட சரியா திறக்க முடியல. சரி கதிர் உன்னை பத்தி என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் தான் ஆசைப்பட்டேன், சொல்லு என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க மீனா. நீங்க ஆசைப்பட்டது நடந்துருச்சுங்கிறாங்க மறுபடியும் ராஜி. என்னடி இவ தூக்கத்துல எழுப்பிட்டு இப்படி டார்ச்சர் பண்றாளே அப்படிங்கிற மாதிரி மீனா பாத்துக்கிட்டு இருக்க. நீங்க ஆசைப்பட்டது நடந்துருச்சு, அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, அவன் மனசுல இருக்கத அவனே வாயை திறந்து சொல்லிட்டாங்கா அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க. மீனாவோட தூக்கம் மொத்தமா பறந்து போயிடுது. என்ன சொன்னா அப்படின்னு அவங்க ரொம்ப ஆர்வமா கேட்க, தனக்குள்ளே சிரிச்சுட்டு அந்த சிரிப்பை வெளியிலையும் காட்டுற ராஜி, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னான் அப்படின்னு ராஜி சொல்ல, மீனாவுக்கு கொஞ்சம் மயக்கமே வரும் போல இருக்கு. சுதாரிச்சுக்கிட்டு, சொல்லு மறுபடியும் சொல்ல, அவன் என்ன சொன்னா அப்படின்னு கேட்க, திரும்ப திரும்ப சொன்னான்க்கா, என் கைய புடிச்சுக்கிட்டு சொன்னான், அவன் மனசுல நான் இருக்கேன்னு அப்படின்னு ராஜி சொல்ல, சூப்பர் ராஜி, எப்படி நீ அவன் வாயாலேயே சொல்ல வச்ச அப்படின்னு மீனா ரொம்ப ஆச்சரியமா கேட்க, நானா எதுவும் பண்ணல, நடந்த சம்பவங்கள் சொல்ல வச்சுது, அது என்னன்னு நான் நாளைக்கு வந்து சொல்றேன் அப்படின்னு ராஜி சொல்ல, ரொம்ப சந்தோஷமா இருப்ப போல இருக்கே அப்படின்னு மீனா கேட்க, சந்தோஷத்தை மறைக்காம, ஆமாங்கா குளுகுளுன்னு இருக்கு அப்படிங்கிற ராஜி அங்கிருந்து கதிர் வர்றத பார்த்துட்டு, அக்கா கதிர் வர்றான், நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு போனை கட் பண்ணிடுறாங்க. அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு சந்தோஷமா போனையே பார்த்துட்டு இருக்காங்க மீனா. வர்ற கதிர், குடிச்சிட்டியா போலாமான்னு கேக்குறாரு. போலாம், இதோ குடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறவங்க மீதி கொஞ்சம் இருந்த டீயை குடிச்சிட்டு போலான்னு சொல்ல, கையில இருக்க டம்ளரை குடுன்னு வாங்கிக்கிறாரு. ராஜி சந்தோஷத்துல அரை அடி நிமிர்ந்து நிக்கிறாங்க. ஆபீசர் செந்தில் அவரோட டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பெட் மேல பத்மாசனத்துல உட்கார்ந்துருக்காரு. உள்ளர வர்ற மீனா செந்தில பார்த்துட்டு, தூங்கலையா நீங்கன்னு கேக்குறாங்க. போன் சத்தத்துல தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு செந்தில் சொல்ல, சாரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, தூங்குங்க, நான் போய் லைட்டா ஆஃப் பண்ணிட்டு வரேன்னு போறாங்க மீனா. தூக்கம் கெடுந்துட்டு போகுது, அதை நாளைக்கு ஆபீஸ்ல கூட போய் தூங்கிக்கலான்னு நினைக்கிற செந்தில் கண்ணை தேய்ச்சிக்கிட்டு, சரி இந்த ராத்திரியில யார் உனக்கு கால் பண்றதுன்னு கேக்குறாரு. ராத்திரியெல்லாம் போன் பண்ணாங்களா அப்படின்னு மீனா கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாரு செந்தில். ஒரு போன் தானேங்க வந்துச்சு அப்படின்னு மீனா கேட்க, அதை யார் பண்ணாங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிறியே அப்படின்னு செந்தில் மீனாவை பார்த்துக்கிட்டே கேட்க, நீங்க கேட்குற தோரணையே சரியில்லையே அப்படின்னு மீனா சொல்ல, யார் ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லுங்கிறாரு செந்தில். மீனா டென்ஷன் ஆயிடுறாங்க, சொல்ல முடியாது அப்படிங்கிறவங்க ஃபோனையும் கையில் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏய் சொல்லு மீனா அப்படின்னு மறுபடியும் அவர் கேட்க, முடியாது அப்படிங்கிற மீனா இழுத்து போத்தி படுத்துட
செந்தில் மொபைல் எடுக்க கையில வெடுக்குன்னு புடுங்கிக்கிறாங்க. பேசாம படுங்கங்க, காலையில வேலைக்கு போகணும் அப்படின்னு மீனா கண்ணை மூடிக்க செந்திலோட கண்ணு ரெண்டும் ஆந்த மொழி மாதிரி மாறிடுது. ஆனாலும் யாரு ஃபோன் பண்ணியிருப்பா அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிற செந்தில் நம்மளை மட்டும் இம்புட்டு யோசிக்க விட்டுட்டு இவ இப்படி தூங்குறா, நான் என்ன தப்பா கேட்டுட்டேன், யார் ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிறா அப்படின்னு புலம்பிட்டு இருக்க செந்தில் பேசாம நாமளே எடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு நைஸா அவங்க மொபைல் எடுக்க போயிட்டு வேணாம் வேணாம், அடுத்தவங்களோட ஃபோனை எடுத்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றவரு, அதுக்கு நீ இவ ஒன்று அடுத்தவல்லையே, என் பொண்டாட்டி தானே, பாப்போம் அப்படின்னு அவருக்கு மறுபடியும் ஒரு சமாதானத்தை சொல்லிக்கிட்டு நைஸா மீனாவோட தலைவாணி கடையில இருக்க போனை எடுத்துடுறாரு. அதை அவரு ஓபன் பண்ணி பார்த்துட்டு ராஜி தான் கால் பண்ணுச்சா அப்படின்னு திகைப்பா சொல்றவரு சேன்னு தலையில அடிச்சுக்கிறாரு. நான் தான் தேவையில்லாம அப்படின்னு புலம்பிக்கிட்டே போனை மறுபடியும் தலைவாணி கடையில வைக்க, என்ன போனை பார்த்துட்டீங்களா அப்படின்னு மீனா கண்ணை மூடிக்கிட்டே கேட்க ஆபீசர் செந்தில் அதிர்ந்து போய் பாக்குறாரு. நீ தூங்கலையா நீ அப்படின்னு அவரு டைப் அடிச்சுக்கிட்டு இருக்க கண்ணை டப்புன்னு திறக்கிற மீனா, என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்க, ஏய் 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 ஓ மேல போய் நான் சந்தேகப்படுவேனா, எல்லாம் ஒரு ஆர்வம் தான் அப்படின்னு செந்தில் சொல்ல, என்ன ஆர்வங்கிறாங்க மீனா, அது வந்து அப்படின்னு செந்தில் இழுத்துட்டு இருக்க, நீங்க எல்லாம் என்னதான் லவ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணினீங்களோ, என்னத்தை என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு மீனா கோவமா கேட்க, ஏய் என்ன இப்படிலாம் பேசுறேங்கிறாரு செந்தில். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, பேசாம படுங்க அப்படின்னு மீனா கடுப்பா சொல்ல, ஏய் மீனா அப்படிலாம் இல்லப்பா அப்படின்னு அவர்கிட்ட கைய கொண்டு வர மறுபடியும் சுள்ளுன்னு கையில ஒரு அடி விழுது செந்திலுக்கு. ஏய் அடிக்காத அப்படின்னு செந்தில் கையை இழுத்துக்க, பேசாம தூங்குங்க அப்படின்னு மீனா சொல்ல மறுபடியும் சாரி மீனாங்கிறாரு. கடுப்பேத்தாம பேசாம தூங்கிடுங்க அப்படிங்கிற மீனா கோவமா திரும்பி படுத்துக்கிறாங்க. செந்தில் ஐயோ ஐயோ ஐயோன்னு நெத்தியில அடிச்சுக்கிட்டு, சே தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டுட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு. அவ்வளோதான், அவரோட தூக்கம் போயே போச்சு. மவனே, இனிமே உனக்கு தூக்கம் வீட்டில் கிடையாது, ஒன்லி ஆபீஸ்ல மட்டும்தான். மறுநாள் பொழுது விடியுது. கதிரும் ராஜியும் காரை விட்டுட்டு நடந்து வந்துகிட்டு இருக்க ராஜி டக்குன்னு பிரேக் போட்ட மாதிரி நிக்கிறாங்க. ஏய் ஏன் நின்னுட்டேன்னு கதிர் கேட்க, ராஜி முன்னாடி பார்த்துட்டு மயிலக்கா அப்படின்னு கொஞ்சம் திகிலோட சொல்ல, சரி இருக்கட்டும் அப்படின்னு கதிர் சொல்ல, கோலம் போடுறாங்கங்கிறாங்க ராஜி. அவங்க கோலம் போடட்டும், அதுல உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் நீ கோலம் போடலான்னு நினைச்சிட்டு இருந்தியா அப்படின்னு கதிர் கேட்க, இல்ல அக்கா கேட்பாங்க, அக்கா மட்டும் இல்ல எல்லாருமே கேட்பாங்க அப்படின்னு ராஜி சொல்ல, என்ன கேட்பாங்கன்னு புரியாம கேட்குறாரு கதிர். ஷோ என்னாச்சுன்னு கேட்பாங்க அப்படின்னு ராஜி சொல்ல, கண்டிப்பா கேட்பாங்கங்கிறாரு கதிர். சாப்பிடாம பட்னி கிடந்து ஜெயிச்சேதான் ஆவேன்னு சொல்லி பிடிவாதமா ஓடி போன, இப்ப என்ன பாதியிலேயே திரும்பி வந்துட்டேன்னு கேட்டா அவமானமா இருக்கும்லங்கிறாங்க ராஜி. கண்டிப்பா அப்படின்னு கதிர் சொல்ல, பேசாம நான் உண்மையை மறைச்சிடட்டுமா அப்படின்னு ராஜி கேட்க, அது உன் விருப்பம்னுறாரு கதிர். நீ சொல்லுவியா என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு கதிர்கிட்ட கேட்க, அது ஏன் விருப்பங்கிறாரு அவரு. கதிர் ட்ராலி பேக்கை இழுத்துட்டு நடக்க ஆரம்பிக்க வேற வழி இல்லாம ராஜியும் கூடவே வர்றாங்க. கதிர் அண்ணின்னு கூப்பிட மயில ரொம்ப வேகமா திரும்பி பார்த்துட்டு கோலமாவு டப்பியை கீழே வச்சுட்டு கையை தட்டிக்கிட்டு, அட ராஜி என்ன வந்துட்ட, அதுக்குள்ள போட்டியெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பரபரப்பா கேட்க ராஜிக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு. அவங்க கதிரை பார்க்க, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, வானத்துல வெள்ளக்காக்கா பறக்குது பாருன்ற மாதிரி ரொம்ப சீரியஸா திரும்பி வானத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏன் தம்பின்னு மயிலு கூப்பிட கதிர் திரும்புறாரு. நீங்க எங்க இருந்து இவளை கூட்டிட்டு வர்றீங்க அப்படின்னு மயிலு கேட்க, அண்ணி நாம உள்ள போய் பேசலாமான்னு கேக்குறாரு கதிர். இப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி மயிலு யோசிச்சுட்டு இருக்க. ஏன்னா எல்லாரும் அடுத்து இதே கேள்வியை தான் கேட்க போறாங்க, மொத்தமா எல்லாருக்குமா சேர்த்து இந்த பதில சொல்லிட்டேன்னா வேலை முடிஞ்சிருங்கிறாரு கதிர். மயிலு காத்துல கணக்கு போட்டுட்டு இருக்க, எனக்கும் சொல்றதுக்கு நிறைய இருக்குங்கிறாரு கதிர். அதுவும் சரிதான், நீங்க வாங்க உள்ள வாங்க, வாராஜி அப்படின்னு ரொம்ப ஆர்வமா அவங்கள உள்ளர கூட்டிட்டு போறாங்க மயிலு. கதிர் தம்பியே நிறைய இருக்குன்னு சொல்லிருச்சு, அப்ப இன்னைக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் தானே. சந்தோஷமா உள்ளர போக ராஜியும் கதிரும் உள்ளர வர்றாங்க. ஹால்ல பாண்டியன் உட்கார்ந்துட்டு இருக்க, அட ஏன் நிக்கிறீங்க வாங்க அப்படின்னு பரபரப்பா கூப்பிட்டுக்கிட்டு உள்ளர வர்ற மயிலு, அத்தை யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு மயிலு ரொம்ப ஆர்வமா எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அப்போ அங்க நின்றுட்டு இருக்க மீனா நிமிந்து பார்த்துட்டு, என்ன ராஜி ராஜி அப்படின்னு அவங்க தோல்ல கைய வைக்க ஹால்ல உட்கார்ந்துருக்க பாண்டியனும் சரவணனும் அப்படியே திகச்சு போய் நிமிந்து பாக்குறாங்க. என்ன ராஜி சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன்னு மீனா கேட்டுட்டு இருக்க, என்னடி
போட்டியில் கலந்துக்குவேன், 10 லட்ச ரூபாய் ஜெயிச்சுட்டு தான் வருவேன்னு, அதை லாரியில் கொண்டு வந்து வீட்டு வாசலில் இறக்குவேன்னு வீர வசனமெல்லாம் பேசிட்டு போனேன். இப்போ என்ன திடுதிப்புன்னு வீட்டுக்கு வந்து நிற்கிற அப்படின்னு கோமதி கேட்க, ராஜி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே சங்கடமாக நின்றுட்டு இருக்க. வீட்டில் இருக்க ஒவ்வொரு பார்வையும் அவங்கள தான் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கு. ஏய் சொல்லுடி அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க. வீட்டில் இருக்க மற்றவங்களும் அங்கே வந்துடுறாங்க. நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு ஆபீசர் செந்தில் கேட்க, பழனியும் திருதிருன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஏய் நீங்கள் 3 பேர் எங்கே போயிட்டு வர்றீங்க அப்படின்னு கோமதி செந்திலை பார்த்து கேட்குறாங்க. அது வாக்கிங் தான் போயிட்டு வர்றோம் அப்படின்னு செந்தில் சொல்ல, அதுக்கு எதுக்குடா இவளையும் சேர்த்து கூட்டிட்டு போனீங்க அப்படின்னு கோமதி அரசியை பார்த்து கேட்க, அவ வீட்டில் போர் அடிச்சு போய் உட்கார்ந்துருக்காளேன்னு தான் அவளையும் கூட்டிட்டு போனேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏண்டி என்கிட்ட சொல்லாமல் எதுக்குடி போனேன் அப்படின்னு கோமதி கேட்க, மா அண்ணனோடையும் மாமாவோடையும் தானேம்மா போனேன் அப்படின்னு அரசி சொல்ல, இருந்தாலும்னு இழுத்துட்டு இருக்காங்க கோமதி. அக்காக்கா இரு 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 நிப்பாட்டு, அரசி கதையை இப்போதைக்கு விடு. ராஜி நீ எப்போ வந்தன்னு கேட்குறாரு பழனி. ராஜி இன்னும் என்ன பேசுறதுன்னு தெரியாம தயங்கிக்கிட்டே நிற்க, அண்ணி போட்டி முடிஞ்சிருச்சாங்கிறாங்க அரசி. ராஜி காஞ்சிருக்க தொண்டையை ஈரப்படுத்திக்கிட்டு இருக்க, ஏன்பா உன் திறமையை பார்த்து பாதி போட்டியிலேயே பரிசு உனக்கு தான் கொடுத்து அனுப்பிட்டாங்களா அப்படின்னு செந்தில் கேட்க, அப்படின்னு அதிசயமா பார்க்குறாங்க அரசி. அட என்னப்பா கையை கொடுப்பா அப்படின்னு சந்தோஷமா எழுந்திருக்கிற செந்தில், அட கையை கொடுப்பான்னு கையை நீட்டுறாரு. கதிர் ராஜியை பார்க்க, போங்க பேசாம அப்படின்ற மாதிரி பல்ல கடிச்சிட்டு சொல்றாங்க மீனா. என்னாச்சு அப்படின்னு இப்படி இப்படி பார்க்குறவர் அப்பாவை பார்க்குறாரு. மாமா நான் ஷோவில் கலந்துக்கவே இல்லைங்கிறாங்க ராஜி. என்னடே இது அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போனா இப்படி இப்படி பொசுக்குன்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி கோமதி பார்க்க, பாண்டியனும் கொஞ்சம் திகைச்சு போய் பார்க்குறாரு. கலந்துக்கவே இல்லையா ஏன்பாங்கிறாரு சரவணன். ஏண்டி சண்டை போட்டு சாப்பிடாம புடிவாதமா கிளம்பி போன, நீ என்னடி போட்டியில கலந்துக்காம வந்திருக்கிற, உண்மையை சொல்லு, நீ போட்டிக்குன்னு போனியா இல்ல 2 நாளைக்கு பார்க்கு பீச்சுன்னு சுத்தி பார்க்க போனியா அப்படின்னு கோமதி கேட்க, என்ன ராஜிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க மீனா. ஏய் நீ எங்க இருந்துடா இவ்வளவு கூட்டிட்டு வர, சென்னைக்கு போயிருந்தியோ அப்படின்னு பழனி கேட்க, கதிரும் ராஜியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஆமா இல்ல நீ ராத்திரி வீட்டுக்கு வரவே இல்லைல்ல அப்படின்னு அப்பதான் கண்டுபிடிச்சி சொல்லுடாங்கிறாரு செந்தில். சொல்லுடா கேட்டுட்டு இருக்கோம்ல, பதிலே சொல்லாம அப்படியே நின்னா எப்படி அப்படின்னு பழனி கேட்கிறாரு. அது போன இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னு ராஜி மெதுவா சொல்லிட. பிரச்சனையா அப்படிங்கிற கோமதி சந்தோஷமாகி, அடி சக்கண்ணா என்ன பிரச்சனைமா, பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதானே போக வேணான்னு சொன்னோம் நாங்க அப்படின்னு ரொம்ப ஜாலியா சந்தோஷமா கேக்குறாங்க கோமதி. ஏமா அதான் கேக்குறோம்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பழனி கேட்க, அது வந்து சித்தப்பா அப்படின்னு ராஜி ரொம்பவே தயங்கிட்டு இருக்க. எல்லாரும் ராஜி முகத்தையே பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு கதிர், அது ஒன்றும் இல்லை, போனதெல்லாம் வீம்பா தான் கிளம்பி போனா, ஆனா போன பிறகு இவங்களுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. மாமாவுக்கு பிடிக்கலன்னு சொன்ன பிறகும் அத்தை வேண்டான்னு சொன்ன பிறகும் தான் வந்திருக்க கூடாதுன்னு தோணி இருக்கு. அதான் எனக்கு ஃபோன் பண்ணா, என்னை வந்து கூட்டிட்டு போயிடுன்னு சொன்னா அப்படின்னு கதிர் சொல்ல, பாத்தியாடா பண்ற வேலையில்லாங்கிற மாதிரி செந்தில பாக்குறாங்க கோமதி. அதான் நானும் கிளம்பி போய் கூட்டிட்டு வரலான்னு கூட்டிட்டு வந்துட்டேன்னு கதிர் சத்தம் இல்லாம சுத்தமா அந்த பிரச்சனையை முடிச்சிடுறாரு. அப்படின்ற மாதிரி பாண்டியன் தலையை குடிஞ்சுக்க, ஓஹோ அப்படிங்கிறாரு பழனி. டேய் சென்னைக்கு போயா கூட்டிட்டு வந்த அப்படின்னு சரவணன் கேட்க, ஆமாண்ணே அப்படின்னு கதிர் சொல்ல, ஏண்டா சொல்லவே இல்லை, எதுல போன அப்படின்னு செந்தில் கேட்க, நான் கார்ல தான் போனேன் அப்படின்னு கதிர் சொல்ல, அவரு ஓ அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. போன காலையே திரும்பி வர்றதுக்கு பேசாம இங்கே இருந்திருக்கலாமேடி அப்படின்னு கோமதி சொல்ல, அத்தை அப்படின்னு மீனா ஏதோ சொல்ல வர்றாங்க. உடனே அவளுக்கு ஆதரவா பாஞ்சிக்கிட்டு வந்துடாத அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படின்னு தலையாட்டிட்டு உதட்ட பிதுக்கிட்டு நிக்கிறாங்க மீனா. பெரியவங்க பேச்ச கேட்கணும்னு இப்பவாது மனசுக்கு அறிவு வந்தது அப்படின்னு கோமதி சொல்ல, இங்க பாருப்பா ராஜி, இதுதான்ப்பா நல்ல பிள்ளைக்கு அடையாளம், நீ திரும்பி வந்ததுல எனக்கு அம்புட்டு சந்தோஷம்ப்பா. இங்க பாருப்பா, வீட்டுல பெரியவங்க ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்கன்னா அது உன்னோட நல்லதுக்கு தான்ப்பா இருக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ராஜிக்கு ரொம்பவே சங்கடமா போயிடுது. இப்பதான் உண்மையான குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு வருது. நான் உள்ளர போய் பேக்கை வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க எஸ்கேப் ஆக பார்க்க, சரிப்பா போங்கிறாரு பாண்டியன். அப்படியே குளிச்சுட்டு வா, காஃபி போட்டு தர்றேன் அப்படின்னு கோமதி சொல்ல, வீட்டுக்கு வந்த நிம்மதியும் தேவையில்லாத பிடிவாதத்தால வந்த குற்ற உணர்ச்சியுமா சரின்னு தலையாட்டிட்டு ராஜி அங்கிருந்து போறாங்க. கதிரும் அங்கிருந்து போக எல்லாரும் போற 2 பேரையுமே பார்த்துட்டு இருக்க. என்ன இந்த காரணம்லாம் நம்புற மாதிரி இல்லையேங்கிற மாதிரி மீனா யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. உள்ளர வர்ற ராஜி நிக்க முடியாம கட்டில உட்கார்ந்துருக்க. கதிரும் உள்ளர வர்றாரு. உடனே ராஜி எழுந்து நிக்கிறாங்க. சென்னையில நடந்ததை பத்தி நீ எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன்னு நினைச்சேன்னு ராஜி சொல்ல,
நீ சொல்லுவேன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு கதிர் சொல்ல, நான் சொல்ல தான் வந்தேன், நீ தான் சொல்ல விடாம வேற ஏதோ சொல்லிட்ட அப்படின்னு ராஜி சொல்ல, அது வேற ஒன்றும் இல்லை, தேவையில்லாம உன்னை வீட்டில் திட்டு வாங்க வைக்க வேணான்னு நினைச்சேன் அப்படின்னு கதிர் சொல்ல, கலவையான உணர்ச்சிகளோட அவரையே பார்த்துட்டு நிற்கிறாங்க ராஜி. என்ன அப்படின்னு கதிர் கேட்க, விம்மிட்டு வர்ற அழுகையை அடக்கிக்கிட்டு ம் அப்படின்னு ராஜி தலையாட்டுறாங்க. உனக்கு பொய் சொன்னதுக்கு ஒரு மாதிரியா இருக்கா, கில்ட்டியா இருக்கா அப்படின்னு கதிர் கேட்க, உதட்ட இறுக்கி கடிச்சிக்கிட்டு ஆமான்னு தலையாட்டுறாங்க ராஜி. அவர் பாட்டுக்கு பொசுக்குன்னு போய் உண்மையை சொல்லிடுறியான்னு கேட்க, ராஜி பயந்து போய் ஆஹா அப்படின்னு வேகமா தலையாட்ட, அது அப்படியே இருந்துக்கன்ற மாதிரி கதிர் திரும்புறாரு. தேங்க்ஸ் அப்படின்னு ராஜி சொல்ல, திரும்பினவர் மறுபடியும் ராஜி பக்கம் திரும்பி எதுக்கு தேங்க்ஸு அப்படின்னு கேட்க, ஹீரோ மாதிரி வந்து என்னை காப்பாத்துனதுக்கு, அப்புறம் இங்கேயும் காப்பாத்துனதுக்கு. அந்த இடம் அவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. நான் ஒரு லூசு முட்டாள், யோசிக்காம போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அவங்கள திட்டிட்டு நிக்க, கதிர் ரிஃப்ரெஷ் ஆகுறதுக்காக போய் ட்ரெஸ் எடுக்கிறாரு. அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சும்மாவா சொன்னாங்க? ச்சே, நான் ஒரு அவசரக்காரி, எப்ப பார்த்தாலும் அவசரப்படுறேன் அப்படின்னு அவங்க புலம்பிக்கிட்டே நிக்க, ஆமா நீ காட்டின பேப்பர் விளம்பரத்தை பார்க்கும்போது எனக்கே தப்பா தெரிஞ்சது, ஆனா நீ இப்ப அதை நம்பி போய் ஏமாந்து திரும்பி வந்திருக்க. பேப்பர்ல வந்த விளம்பரம் உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்காத முடியாத நீ, உன்னைய காப்பாத்திக்க தெரியாத நீ, போலீஸ் ஆகி என்னதான் பண்ண போறேன்னு தெரியல, சத்தியமா யோசிச்சு பார்த்தா பயமா தான் இருக்கு அப்படின்னு உண்மைய நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்றாரு கதிர். அவரு துண்டை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிட, அந்த உண்மை சுட்டாலும் எதோட முடிச்சு போடுறான். நான் கொஞ்சம் யோசிக்காம சென்னைக்கு போயிட்டேன் தான், அதுக்காக அப்படின்னு வீம்பா சொல்ற ராஜி. கொஞ்சம் யோசிச்சுட்டு அவன் சொல்றதும் கரெக்டு தானே அப்படின்னு தளர்ந்து போய் மறுபடியும் பெட்ல உட்கார்ந்துடுறாங்க. நான் என்னதான் பண்ண போறேனோ தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டே உட்கார்ந்துடுறாங்க. ராஜி குளிச்சுட்டு வந்து அவங்களோட சூட்கேஸ்ல இருக்க துணியெல்லாம் வெளியே எடுத்து வச்சிட்டு இருக்க, மீனா ஜாலிய முந்தானைய சொல்லிட்டுக்கிட்டு பிடிக்குதே திரும்ப திரும்ப உன்னை அப்படின்னு பாடிக்கிட்டே வர்றவங்க கூடவே வர்ற அரசிக்கிட்ட, அரசி உனக்கு இந்த பாட்டு தெரியுமாம்மா அப்படின்னு கேட்க, தெரியும், ஆனா இப்ப எதுக்கு பாடுறியன்னு கேக்குறாங்க அரசி. திரும்ப திரும்ப உன்னை பிடிக்குதே அப்படின்னு முந்தானைய சுத்திக்கிட்டு இருக்க, அக்கா கொஞ்சம் சும்மா இருங்கக்கா அப்படின்னு ராஜி சொல்ல, நான் பாடுவேன், அடுத்த லைன் பாடவா அப்படின்னு கேட்க, ராஜி எழுந்து நின்று கையை பிடிச்சிட்டு அக்கா 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 அப்படின்னு பாட ஆரம்பிக்கிற மீனாவோட வாயை பொத்திடுறாங்க. போதும்க்கா போதும் அப்படின்னு ராஜி சொல்ல, அண்ணி இங்க என்ன நடக்குது அப்படின்னு அரசி கேட்க, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது அரசி அப்படின்னு மீனா சொல்ல, என்ன புரியாது அப்படின்னு அரசியும் கேட்க, அது ஒன்றும் இல்லை அரசிமா, நேற்று மேடமும் உங்க அண்ணனும் கார்ல வந்தாங்கல்ல அப்படின்னு மீனா கேட்க, அப்படின்னு தலையாடுறாங்க அரசி. அப்போ அப்படின்னு மீனா ஆரம்பிக்க, அக்கா அப்படின்னு ராஜி கூப்பிட மீனா திரும்புறாங்க. ப்ளீஸ் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி தலையாலேயே ஆட்டி கெஞ்சிட்டு இருக்க, இரு அரசி என்னன்னு தெரிஞ்சுக்கட்டுமே அப்படின்னு ராஜியை வம்பழுக்கிற மீனா, வர்ற வழியில ஃபுல்லா வர்ற வழி பூரா உன் அண்ணனும் இவங்களும் ஒரே ரொமான்ஸா அப்படின்னு மீனா சொல்ல, ராஜிக்கு இப்படி இங்க இருந்து மறைச்சிட்டா பரவாயில்லையேன்னு வெக்கமா வருது. அரசியும் ரொம்ப ரசனையோட ஓகே ஓகே அப்படின்னு ஒத்து பாடிக்கிட்டு இருக்க, அப்படின்னு தலையாட்டுறாங்க மீனா. ரொமான்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ராஜி மெதுவா சொல்ல, நடிக்காத அப்படிங்கிற மீனா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்க, அக்கா கொடுங்க அக்கா அப்படின்னு ராஜி சொல்ல, சரி சரி இப்போதைக்கு உன்னை விடுறேன் அப்படின்னு மீனா சொல்ல, ராஜி ரொம்ப வெக்கத்தோட சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. அண்ணி எனக்கு ஒரு டவுட்டுங்கிறாங்க அரசி. சொல்லுன்னு ராஜி கேட்க, நீங்க எப்படி அந்த காம்படிஷன்ல கலந்துகிட்டே தீருவேன்னு தானே வீட்டுல சண்டை போட்டுட்டு போனீங்க அப்படின்னு அரசி அந்த டாபிக் எடுக்க, ஐயோன்ற மாதிரி பாக்குறாங்க ராஜி. அப்புறம் ஏன் திடீர்னு அங்க போய் மனசு மாறிட்டீங்கன்னு அரசி கேட்க, எனக்குமே அதே கேள்விதான். நான் கேட்கறதுக்குள்ள இவ முந்திக்கிட்டா. நீ முன் வச்ச காலெல்லாம் பின் வைக்கிற ஆள் இல்லையே, என்னாச்சுன்னு சந்தேக பார்வையோட மீனா கேக்குறாங்க. ராஜி அமைதியாவே நின்னுட்டு இருக்க, சொல்லு நிஜமாவே அங்க போய் மனசு மாறிட்டியா இல்ல வேற ஏதாவது காரணமா அப்படின்னு மீனா கேட்க, கதிர் சொன்ன காரணம் உண்மை இல்ல அப்படின்னு ராஜி சொல்ல, அரசி தான் ரொம்ப அதிர்ச்சியா பாக்குறாங்க. மீனா எதிர்பார்த்ததுதாங்கிற மாதிரி கவனமா கேக்குறாங்க. அங்க வேற ஒரு விஷயம் நடந்தது, அதனாலதான் நான் பாதியிலேயே வந்துட்டேன் அப்படின்னு ராஜி சொல்ல, நினைச்சேன் அப்படின்னு மீனா பார்க்க, நான் ஆசையா கலந்துக்க போனது ஒரு டுபாக்கூர் ஷோ, அந்த ஷோவை நடத்துறது ஒரு டுபாக்கூர் கம்பெனி அப்படின்னு ராஜி சொல்ல, அரசி அதிர்ச்சியா பார்க்க, ஐயோ அப்புறங்கிற மாதிரி தாடையில கைய வச்சுட்டு பாக்குறாங்க மீனா.
பேப்பர்ல அவங்க கொடுத்த விளம்பரத்துக்கும் அங்க நடந்துகிட்டதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு ராஜி சொல்ல ஐயன்னு பாக்குறாங்க அரசி. அதான் அதேதான், அதனாலதான் அந்த விளம்பரத்தை பார்த்த உடனே சொன்னேன். அப்புறம் என்னாச்சுங்கிறாங்க மீனா. அவங்க வர சொன்ன இடத்துக்கு நான் போனேனா அப்படின்னு ஆரம்பிக்கிற ராஜி அங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல அரசி அதீத அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க. மீனாவும் அதிர்ச்சியும் வருத்தமுமா பாத்துக்கிட்டு கேட்டுட்டு நிக்க, ஐயோ இவ்வளவு நடந்திருக்கா அப்படின்னு அரசி வாயை திறந்து கேக்குறாங்க. ஏன் ராஜி, அங்கதான் ஏதோ தப்பா நடக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சது இல்ல, அப்பவே நீ எனக்கோ கதிருக்கோ போன் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு மீனா கேட்க, நானா தானே போனேன், பிரச்சனை வந்தாலும் நானே சமாளிச்சிடலான்னு நினைச்சேன் அப்படின்னு ராஜி சொல்ல கோவப்படுற மீனா கையை நீட்டி இவ ஒருத்தி அப்படின்னு திட்ட, அண்ணி இதுதான் நீங்க திரும்பி வந்ததுக்கான காரணம்னு வீட்டுல ஏன் சொல்லலைங்கிறாங்க அரசி. எதுக்கு அப்படின்னு மீனா கேக்கு, குடும்பமா கிளம்பி போய் அந்த டுபாக்கூர் கம்பெனியை அடிச்சு உடைச்சிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு அரசி கோவமா கேட்க, அதுக்கு முன்னாடி இவளை உங்க அம்மா 4 இழுப்பு இழுத்திருப்பாங்க. சொல்ல சொல்ல கேட்காம எதுக்கு நீயா கிளம்பி போனேன்னு குடும்பமா சேர்ந்து குமரி எடுத்திருப்பாங்க. உன் விஷயத்துல உனக்கு நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு மீனா கேட்க, ஞாபகம் இருக்கு, அதுவும் சரிதான் அரசி சொல்லிட்டு இருக்க. அரசி அரசின்னு கோமதி கூப்பிடுற சத்தம் கேட்க, இதோ வரேம்மா அப்படிங்கிற அரசி, வரேன் நீன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறாங்க. மீனாவும் ஒரு எட்டு எடுத்து வச்சுட்டு மனசு கேட்காம திரும்ப, இனிமே நான் ரொம்ப கவனமா இருக்கணும்க்கா, யார் சொல்றதையும் காதுல வாங்காம எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு ராஜி சொல்ல, சரி அவன் எப்படி திடீர்னு அங்க வந்தாங்கிறாங்க மீனா. அவனுக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுச்சான் அப்படின்னு ராஜி சொல்ல, அவன் உன்னை திட்டலையான்னு கேக்குறாங்க மீனா. அதெல்லாம் நல்லா திட்டினான் அப்படின்னு ராஜி சொல்ல, சரி அப்போ பிடிச்சிருக்குன்னு எப்ப சொன்னான் அப்படின்னு மீனா கேட்க, திட்டி முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா சொன்னான். கடமைக்கெல்லாம் நான் எதுவும் பண்ணல, உனக்காக பண்றதெல்லாம் உன்னை பிடிச்சு போய் தான் பண்றேன்னு சொன்னான் அப்படின்னு ராஜி பெருமையும் வெக்கமா சொல்ல, இடுப்புல கைய கொடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு கேட்டுட்டு இருக்காங்க மீனா. ராஜி சிரிச்சுக்கிட்டு குனிஞ்சு நின்றுட்டு இருக்க, ராஜி வெக்கப்படுறியா அப்படின்னு மீனா கேட்க, ராஜி திடுக்குன்னு நிமிடுறாங்க. சிரிக்கிற மீனா, சரி சரி அதுக்கப்புறம் வேற என்ன பேசுனீங்கன்னு கேக்குறாங்க. அப்புறம் வேற எதுவும் பேசலக்கா, நல்லா பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு ராஜி சொல்ல, கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் போல இருக்கு, இனிமே ஃபுல் ரொமான்ஸ் தான் அப்படின்னு மீனா சொல்ல, அவனை பார்த்தா ரொமான்ஸ் பண்ற ஆளு மாதிரியா தெரியுது அப்படின்னு ராஜி கேட்க, பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான்ல, அது கத்தம் அதுதான் அப்புறம் ரொமான்ஸ் தான் அப்படின்னு மீனா மென்னு முழுங்கிட்டு சொல்லிட்டு இருக்க. அந்த அளவுக்கெல்லாம் நான் யோசிக்கலக்கா, ஆனா நம்மளுக்கு பிடிச்சவங்க வாயால நம்மள பிடிச்சிருக்குன்னு சொல்றத கேக்குறப்போ நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஷாலோட நுனிய விரல்ல சுத்திக்கிட்டே ராஜி சொல்ல, அது அப்படிதான் ஆமான்னு மீனாவும் சொல்ல, 2 பேரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. சூப்பர், உன் வாழ்க்கையிலயும் வசந்தம் வந்துருச்சுன்னு மீனாவும் நிறைவா சிரிக்கிறாங்க. ஆபீசர் செந்தில் கிளம்பி வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு, எம்பட்டு நேரம் கிளம்புறா பாருவ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஹாரன் அடிக்கிறாரு. மீனாவும் பையோட ஓடி வர்றாங்க. ஏங்க என்னங்க ஸ்கூல் பஸ்ஸா ஓட்டுறீங்க, உங்க இஷ்டத்துக்கு ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, உன்னைய விட்டுட்டு நான் ஆபீஸ் போக வேணாமா அப்படின்னு செந்தில் கேட்க, மீனா பையில இதையோ அடிக்கிக்கிட்டு, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் நான் பஸ்ல போய்க்கிறேன்னு, நீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்கிறாங்க. உன்னைய அலுங்காம குலுங்காம நான் ஆபீஸ்ல கொண்டு போய் விடுறேன்னு சொன்னா நீ சந்தோஷம்தான் படணும், இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அவரு சொல்ல, நீங்க டயத்துக்கு ஆபீஸ் போகணும்னு என்னைய 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஏன் ஆபீஸ்ல கொண்டு போய் விடுறீங்க, நான் தான் தினமும் ஆபீஸ போய் திறந்து கூட்டி பெருக்கிட்டு இருக்கிறேன், அது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு மீனா கேட்க, அதாவது பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு செந்தில் கேட்க, மீனா அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி பார்க்க, எல்லாத்துலயும் நிறைய மட்டும்தான் பார்க்கணும், குறைய பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தத்துவமா சொல்றாரு செந்தில். மீனா அவரை ஒரு கீழ்பார்வை பார்த்துக்கிட்டு, இத பெரியவங்க சொன்னாங்களா இல்ல காலையில வாக்கிங் போகும்போது தெருமுனையில இருக்க ஆட்டோல இருந்து படிச்சுட்டு வந்தீங்களான்னு கேக்குறாங்க. பெரியவங்க தான் சொல்லியிருக்காங்க, அதே பெரியவங்க இன்னொன்னு சொல்லியிருக்காங்க அது அப்படின்னு செந்தில் ஆரம்பிக்க, ஏங்க ஏங்க அறிவுரையெல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம், இப்ப டைம் ஆச்சு கிளம்பலாம் அப்படின்னு மீனா வண்டியில உட்கார வர, அதானே நல்லது சொன்ன விட மாட்டீங்களே அப்படின்னு செந்தில் புலம்பிட்டு இருக்க, ஏறி உட்கார்ந்தாச்சுப்பா கிளம்புங்க அப்படின்னு மீனா சொல்ல வண்டி கிளம்பிடுது. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் மீனாவுக்கு ஒரு ஞாபகம் வருது, போனை செக் பண்ணதை பத்தி கேட்காம விட்டுட்டோமே, விசாரிப்போம் அப்படின்னு யோசிக்கிற மீனா, ஏங்க என் கூட வேலை பார்த்தாங்களே வசந்தி அக்கா,
உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்கிறாங்க. ஏன் ஞாபகம் இல்லாம? ஒல்லியா செவப்பா சுருட்ட முடியோட இருப்பாங்களே அவங்க தானே? டெய்லி ஆபீஸ் வரும்போது கூட மல்லிகைப்பூ வச்சுட்டு வருவாங்களே அவங்க தானே? அப்படின்னு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனோட அத்தனையும் அறிவா சொல்றதா நினைச்சு அவருக்கு அவரே சூனிய வச்சுக்க போறாரு செந்தில். நல்ல சிரிச்ச முகமா கூட இருப்பாங்களே அப்படின்னு செந்தில் சொல்ல கடுப்பாகிற மீனா, உங்களுக்கு அவங்கள தெரியுமான்னு மட்டும்தான் கேட்டேன். இந்த அளவுக்கு அங்க அடையாளத்தோட தெரியுமான்லாம் நான் கேட்கல அப்படின்னு கடுப்பா முதுகுல ஒண்ணு சப்புன்னு வைக்கிறாங்க மீனா. அது அது அந்த அக்கா ரொம்ப நல்ல அக்கா. உன்னைய டெய்லி கூப்பிட வர்றத பார்த்து ஒரு தம்பியா நினைச்சு பாசமா பேசுவாங்க. அதனாலதான் ஞாபகம் இருக்குன்னு சமாளிக்கிறாரு செந்தில். இருக்கும் இருக்கும் அப்படின்னு மீனா சொல்ல அவங்க இப்ப எங்க வேலை செய்யறாங்க அப்படின்னு செந்தில் கேட்க மணப்பாறையிலங்கிறாங்க மீனா. ஓஹோ அப்படிங்கிற செந்தில் அவங்கள பத்தி ஏன் திடீர்னு கேட்டேங்கிறாரு. அவங்க வீட்டுக்காரர் குஜராத்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப அவரும் டிரான்ஸ்பர் வாங்கிக்கிட்டு மணப்பாறையிலேயே அக்கா கூடவே இருக்காராங்கிறாங்க மீனா. நல்ல விஷயம் தானே அப்படின்னு செந்தில் சொல்ல நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அதெல்லாம் இல்லைன்னு அந்த அக்கா என்கிட்ட சொல்றாங்க. அவங்க வந்த நாள்ல இருந்து 2 பேருக்கும் ஒரே சண்டையா. அந்த அக்காவை அவங்க வீட்டுக்காரர் போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறாராம் அப்படின்னு மீனா சொல்ல ஐயோ அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. ச்சே, ஆம்பளைங்க எல்லாம் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? ஒய்ஃப் என்னதான் நல்லவங்களா உண்மையா இருந்தாலும் சந்தேகப்படுறாங்களே அப்படின்னு நைஸா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி மீனா சொல்ல செந்திலுக்கு சுருக்குன்னு இருக்கு. அப்படிலாம் இல்ல, எல்லா ஆம்பளைங்க அப்படிலாம் சொல்லாத, நல்ல ஆம்பளைங்களும் இருக்கதான் செய்யறாங்க. இப்போ என்ன எடுத்துக்க ஏன் அப்படின்னு அவரே ஆரம்பிக்க வாடி இதுக்காக தானே காத்துட்டு இருக்கேங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனா. நான் எப்பவாவது உன் மேல சந்தேகப்பட்டிருக்கேனா சொல்லு அப்படின்னு செந்தில் வாயை விட்டுட. நீங்க சந்தேகப்படவே இல்லையா? நேத்து நைட்டு தானே என்ன சந்தேகப்பட்டீங்க அப்படின்னு மீனா கேட்க ஐயோ அப்படின்னு நினைக்கிற செந்தில் நானா அப்படின்னு கேட்க அப்படிங்கிறாங்க மீனா. செந்தில் அமைதியாவே போக என்ன சொல்லுங்கிறாங்க மீனா. நான் உன்ன சந்தேகப்பட்டேனா அப்படின்னு செந்தில் அப்பாவியா கேட்க ஆமா நேத்து நைட்டு போன் வந்தப்போ சந்தேகப்பட்டீங்களே அப்படின்னு மீனா கேட்க அது வந்து அது நைட்டு உனக்கு போன் வந்துச்சுல்ல, அதனால ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சுதான் நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு செந்தில் சொல்ல நீங்க பயப்படலாம் இல்ல, நீங்க சந்தேகப்பட்டீங்க அப்படின்னு மீனா அழுத்தி சொல்ல இல்ல மீனா நான் ஏன் உன்னை சந்தேகப்பட போறேன் சொல்லு அப்படின்னு செந்தில் கேட்க அப்புறம் எதுக்கு நான் தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி என் போனை செக் பண்ணிய அப்படின்னு மீனா கேட்க அதுவா நான் வந்து வெயிட் எல்லாம் பண்ணல, நீ போன் பேசிட்டு வந்த உடனே தூங்கிட்ட டயர்ட்ல அப்படின்னு செந்தில் சப்பக்கட்டு போனை ஏன் செக் பண்ணிய அப்படின்னு மீனா விடாப்படியா கேட்க அது ஒரு ஆர்வத்துல செக் பண்ணிட்டேன் மீனா அப்படின்னு சொல்லிடுறாரு செந்தில். முதல்ல ஆர்வத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும், அப்புறமா அது சந்தேகமா மாறும் அப்படின்னு மீனா எரிச்சலா சொல்ல அது ராஜி தான் போன் பண்ணிருக்கான்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் பாட்டுக்கு கவுந்தடிச்சு படுத்து தூங்கி இருந்திருப்பேன். நீ சொல்லாததுனால வந்த குழப்பம்தான், ஆனா அதுக்கு பேர் சந்தேகம்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, இதுக்காக நீ என்னைய சந்தேக பிராணின்லாம் நினைச்சிடாத. என்ன ஏன் மீனா இதே மாதிரி சிச்சுவேஷன் உனக்கு ஒண்ணு வந்தா நீ கன்ஃபியூஸ் ஆக மாட்டியா அப்படின்னு செந்தில் கேட்க ஆவேன் தான், ஆனா உங்களை மாதிரி போன் எல்லாம் எடுத்து செக் பண்ண மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல சரி உனக்கு தெரியாம உன்னோட போன் எடுத்து செக் பண்ணது தப்புதான் மன்னிச்சிரு அப்படின்னு செந்தில் சரண்டர் ஆயிட மீனா லைட்டா சிரிக்கிறாங்க. மன்னிச்சிட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல செந்திலோட வண்டி கொஞ்ச நேரத்துல மீனாவோட ஆபீஸ்ல வந்து நிக்குது. மீனா இறங்கி நிக்க செந்தில் உண்மையாவே ஃபீல் பண்ணி சாரி மீனாங்கிறாரு. பரவாயில்லங்கிற மீனா சாயங்காலம் கூப்பிடுறதுக்கு வந்துருவீங்கல்லன்னு கேட்க கண்டிப்பா வந்துருவேன் அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கோட செந்தில் சொல்ல ஓகே டாட்டா அப்படின்னு மீனா திரும்ப மீனா அப்படின்னு செந்தில் கூப்பிட என்னங்கன்னு திரும்புறாங்க. அவரு கொஞ்சம் தயங்கிட்டு 200 ரூபா பணம் இருந்தா கூடங்கிறாரு. அதுக்குள்ளேயே அந்த பெட்ரோல் காலி ஆயிடுச்சுன்னு மீனா கேட்க இல்ல அது பெட்ரோலுக்காக இல்ல அப்படின்னு செந்தில் சொல்ல அப்புறம்ங்கிறாங்க மீனா. என்ன 200 ரூபாய்க்கு இம்புட்டு கேள்வி கேட்கிற அப்படின்னு செந்தில் சொல்ல சாரி தர்றேன்னு பேக்ல இருந்து எடுக்கிறாங்க மீனா. அது எல்லாரும் பிரேக்ல டீ வடைன்னு சாப்பிடுறாங்க, கூட போறேன் ஆனா குடுக்கறதுக்கு பணம் இல்ல அப்படின்னு செந்தில் சொல்ல அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு நோட் எடுத்து நீட்டுறாங்க. ஏன் இவ்வளோ பணம்லாம் வேணாம், 200 ரூபா போதுங்கிறாரு செந்தில். வச்சுக்கோங்க தேவைப்படும்னு மீனா சொல்ல ஏய் அதெல்லாம் வேணாம் எனக்கு 200 ரூபா போதுங்கிறாரு. புடிங்க வச்சுக்கோங்க தேவைப்படும்னு பாக்கெட்ல வச்சு விட்டுறாங்க மீனா. தேங்க்ஸ் மீனான்னு செந்தில் அப்படியே நின்றுட்டு இருக்க மீனா பாக்குறாங்க. ஏன் ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்கிற அப்படின்னு செந்தில் கேட்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பீங்க, காசு நிறைய வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன், வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப வறுமைக்கு உள்ளாயிட்டீங்க அப்படின்னு மீனா சொல்ல எல்லாம் அந்த 1 மாசத்துக்கு மட்டும்தானே அப்படின்னு செந்தில் சொல்ல நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு தான் செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு மீனா சொல்ல அது
இதுவரைக்கும் உங்ககிட்ட வாங்கின பணம் எல்லாத்தையும் நான் வட்டியும் முதலுமா திருப்பி கொடுத்துடுவேன் சரியா அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் சொல்றாரு செந்தில். அதுக்காகலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மீனா நிறுத்த, அது எல்லாமே எனக்கு புரியுது, ஆனா என்னை பத்தி நீ கவலைப்படாத, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் சரியா அப்படின்னு செந்தில் சொல்ல, என்ன பாத்துக்க போறீங்களோ தெரியல அப்படிங்கிற மாதிரி மீனா பாத்துக்கிட்டு இருக்க, நான் கிளம்பட்டுமாங்கிறாரு செந்தில். கிளம்புங்க கிளம்புங்க, 1ஆம் தேதிக்காக தான் வெயிட் பண்ணுவீங்க, உங்க வாழ்க்கைய 1ஆம் தேதியை நோக்கி தான் ஓடும் அப்படிங்கிற மாதிரி மீனா நினைச்சுக்கிட்டு நிக்க, டக்குன்னு அவங்களோட தாடையை பிடிச்சி செல்லம் கொஞ்சம் முத்தம் கொடுக்குறாரு. போயிட்டு வரேன்னு செந்தில் வண்டியை கிளப்பிட்டு போக மீனா கொஞ்சம் கவலையா நின்று அவரை பாக்குறாங்க. அடுத்து நிறைய பரபரப்பான திருப்பங்களோட வர எபிசோடெல்லாம் இருக்க போகுது. அதுல எல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.